சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் 27/12/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாங்கள் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற இறையருளெல்லாம் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வட்டக்கச்சி என்கின்ற பதிவிலே சில்வா வீதியிலே அமைந்திருக்கின்ற 18 படிகளோடு கூடிய ஸ்ரீ சபரி ஐயப்பன் தேவஸ்தானத்திலே காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலே விசேஷ அபிஷேகம் பூஜை வழிபாடு நடைபெற்று இந்த 18 படிகளுக்கும் திரவியாபிஷேகங்கள் நடைபெற்று 18 கும்பங்கள் வைக்கப்பட்டு இந்த படிகளுக்கு அபிஷேகங்கள் நிறைவேறி படி திறப்பு விழா மலையாள பூஜையோடு இங்கே ஐயப்பன் பஜனைகள் சிறப்பான பூஜை வழிபாடுகள் அன்னதான பூஜைகளும் நடைபெறுகின்றன. இந்த மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிகள் வட்டக்கச்சி சபரி ஐயப்பன் தேவஸ்தானத்திலே இன்று இருமுடியோடு படியேறுகின்ற நிகழ்வு ஆரம்பமாகிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. அத்தோடு சபரிமலை சாஸ்தாபுரத்திலே விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த விசேஷ திரவிய ஹோமத்திலே இன்று 4வது நாளாகவும் இந்த யாக பூஜைகள் நடைபெறுகின்றன. கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலாமூண்டி மண்டபத்திலே ஐயப்ப சுவாமியினுடைய விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் பஞ்சமுகார்ச்சனை சிறப்பான தீபாராதனை வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த பூஜை வழிபாடுகளும் சகலரும் கலந்து கொள்வதோடு இந்த 9 நாட்களுக்கு நடைபெறுகின்ற சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக காணுகின்ற இந்த யாக பூஜையிலே அக்னியிலே சகல அடியார்களும் உங்கள் பெயர் நட்சத்திரங்கள் சொல்லி பூர்ணாவதி தட்டெடுத்து அந்த ஆவுதி பண்ணுகின்ற ஒரு சிறப்பு. இது இந்த 9 நாட்களுக்கு மட்டும்தான் வருடத்திலே நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. எனவே யார் யாரெல்லாம் அடியார்கள் எங்கெங்கு மாலை அணிந்திருந்தாலும் இந்த பூஜையிலே வந்து ஒரு நாளாவது உங்களுடைய குடும்ப பெயரிலே இந்த அக்னியிலே ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் தந்து ஜோதி வடிவமாகிய காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழாம் நிறைகின்ற வகையிலும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய பால் குடபவனி பால் காவடி பெருவிழா காலை 6 மணி முதல் கமலாமூடி மண்டபத்திலிருந்து சுவாமி ஐயப்பன் சர்வ அலங்கார பூஜிதராக சிறப்பான சாத்துப்படி அலங்காரத்தோடு பட்டத்து யானை முன்னே வர தவில் நாசுர கலைஞர்கள் நாதாஞ்சலி செலுத்த மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் சுவாமி சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் பால்குடம் சுமந்து ஜிந்துப்பட்டி வீதி, கண்ணார் தெரு, கதிரேசன் வீதி, செட்டியார் தெரு, எம்பட்டா வீதி, விவேகானந்த வழியாக ஆலயத்தை வந்தடைந்து விசேஷ திரவியாபிஷேகம் பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த
விசேஷ திரவிய அபிஷேகத்திற்குரியதாகிய பால்காவடி பெருவிழாவிலும் சகலரும் கலந்து கொள்ளலாம். இந்த பால்குடம் சுமந்து வருகின்ற அடியவர்களிடத்திலிருந்து எந்த விதமான பணமும் அறவிடப்பட மாட்டாது. விரும்புகின்றவர்கள் வந்து நீங்கள் பால்குடம் எடுக்கலாம். மாலை எங்கெங்கு மாலை அணிந்திருந்தாலும் ஐயப்பனுடைய அபிஷேகத்தை உங்கள் கைகளால் இந்த பால் குடத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற வகையிலே இங்கே பால், அதுக்குரிய செம்பு குடம் அனைத்தும் சாஸ்தாபனத்தினாலே வழங்கப்படும். எதுவித பணமும் அறவிடப்பட மாட்டாது. எனவே சகலரும் மந்திரிலே கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் அமைதியும் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகிழ்ச்சியிலே மூழ்கி இருக்கின்ற நாம் இன்றைய நாளில் திரு அவை கிறிஸ்துவினுடைய திருத்தூதரும் நற்செய்தியாளருமாகிய யோவானுடைய திருநாளை கொண்டாடுகின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்வுக்குள்ளே யோவான் உடைய திருநாள் மிக பொருத்தமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவினுடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய இறப்பு, உயிர்ப்பு பற்றிய நிகழ்வுகளை குறித்து வைத்திருக்கின்ற நற்செய்தியாளர்களில் 4ஆம் நற்செய்தியாளராக கருதப்படுகின்ற யோவான் கிறிஸ்து மிக மிக நெருக்கமாக அன்பு செய்த 3 சீடர்களுள் ஒருவராகவும் இந்த சீடர்கள் மத்தியிலே இளையவராகவும் இருக்கின்றார். இவருடைய நற்செய்தியில் ஒரு உயர்வான பண்பை, இறையியலை தன்னுடைய கருவூலமாக கொண்டு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்ய வேண்டும், நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய நற்செய்தியை எழுதி வைத்திருக்கின்றார். இவரை நாங்கள் ஒரு வேளையிலே அன்பு சீடராக, பிலவட் டிசைபிள் என்று சொல்லி கருதுகின்றோம். ஏனென்றால் இயேசுவுக்கு அருகாமையிலே அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு இறுதி இடா உணவில் பங்கேற்ற இந்த சீடர் சிலுவையிலே அவர் உயிர் விடுகின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு அருகாமையிலே நின்று ஆண்டவர் இயேசு இந்த சீடரை பார்த்து, இதோ உன் தாய் என்று, இந்த தாயை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி அந்த தாயினுடைய அரவணைப்பிலே இந்த சீடரை கொடுக்கின்றார் என்று சொன்னால், இது ஒருவர் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் கொடை, அருள் வளமாகும். இந்த புனிதருடைய, இந்த யோவானுடைய விழாவில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவருடைய உள்ளத்திலே ஊறிய இறை அன்பு ஆர்வம் மிக்கதாக, துடிப்பானதாக, உயிரூட்டமுள்ளதாக இருந்தது. இறை நம்பிக்கைக்கும் அன்புக்கும் முதலிடம் கொடுக்கின்ற இந்த நம்பிக்கையினுடைய விளைவாக, இந்த நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக அன்பு செய்வது. இறைவன் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வது போல நாங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து அன்பின் வழியிலே எங்களுடைய வாழ்வை தொடர்ந்து ஆற்றுவதற்கு நாங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதோ அல்லது மற்றவர்களுக்கு பணி ஆற்றுவதோ அல்லது அன்போடு அவர்களோடு உறவாடி நட்புறவை ஏற்படுத்துவதோ அல்லது பணியிலே இருக்கின்ற சவால்களை சந்திப்பதற்கு நாங்கள் பல முயற்சிகளை, உழைப்பை, தியாகங்களை செய்கின்றோமோ, எல்லாமே அன்புமயமாக இருக்க வேண்டும் என்று இந்த புனிதர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். எனவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அன்புமயமாக்கி, இந்த அன்பு என்கின்ற ஆண்டவருடைய
இறை சக்தியை, மனிதர்களுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லுகின்ற, இதயத்திலே இருந்து புறப்படுகின்ற உணர்வாக இந்த அன்புமயமாக எங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம் எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதே போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதே போன்று இந்த நாட்டை, அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம் எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதே போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம் எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி, அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்றோ சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல்குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல்குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார்.
என்றால் அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்திலும் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உடனே மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.